வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், தக்காளி. வெறும் வயிற்றுல தக்காளியை சாப்பிடக்கூடாதுங்க. அதில் உள்ள அமிலம் என்ன பண்ணுனா இரைப்பையில சுரக்கிற அமிலத்தோட இணைஞ்சு கரைய முடியாத ஜெல்ல உருவாக்கிடும். அதனால வயிற்றுல கற்களை கூட இது உருவாக்கும். மறந்துடாதீங்க. அடுத்ததா மாத்திரைங்க. எப்பவுமே மாத்திரைகளை வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது. ஏன்னா வயிற்றுல உள்ள படலத்தை அரிக்கிறதோட வயிற்று அமிலத்தோட கலந்து உடல்ல பல கோளாறுகளை ஏற்படுத்திடும். வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிடாதீங்க, ஓகேங்களா? அடுத்ததா காஃபி அண்ட் டீ. ரொம்பவே ஆபத்தான ஒரு பானம்னு சொல்லலாம். இது காலையில வெறும் வயிற்றுல குடிச்சீங்கன்னா அதுல உள்ள கஃபைன் என்ன பண்ணும்னா நஞ்சு தீவிரமான பிரச்சனைக்கு ஆளாக்கிடும். அதனால ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் காஃபி குடிக்கிற பழக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்களை குடிக்கவே வேணாம் சொல்ல, பட் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டீயோ காஃபியோ குடிங்க. அடுத்ததா தயிர். தயிர்ல நல்ல பாக்டீரியா இருக்குனாலும் வயிற்று படலத்தோட சேர்ந்து விடைபுரிஞ்சு வயிற்று உப்பு சத்தை ஏற்படுத்தும். அதனால வெறும் வயிற்றுல நீங்க இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? நீங்க ஏதாவது தண்ணியோ இல்ல வேற ஏதோ சாப்பிட்டுட்டு கூட நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் வராது. பட் வெறும் வயிற்றுல இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் தக்காளியை பத்தி சொல்லும் போது தக்காளி பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லதுதான். பட் அட் த சேம் டைம் அளவுக்கு மீறினா நஞ்சுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த பேஸ் பண்ணி நீங்க அளவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதையும் எப்படிலாம், அதாவது வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுன்னா அது கண்டிப்பா அவாய்ட் பண்ணும், ஓகேங்களா? சோ இந்த வீடியோல இப்ப நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அண்ட் மறக்காம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களை வேற யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.